இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது கேஜி. நம்ம பொதுவாக கேஜி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப ஜாப் ரொம்ப க்ளோஸ் டாலரன்ஸ் 0.02 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்தமாரி இதுதான் நம்ம கேஜி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம அதை மைக்ரோமீட்டரில் எல்லா ஜாபையும் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. மைக்ரோமீட்டரோ அல்லது வெர்னியரோ கொண்டு நம்ம எல்லா ஜாபையும் பார்த்துட்ருக்க முடியாது. அதுக்கு தான் ஸ்பெஷலாக கேஜிங்கிறது. இந்த கேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் என்னென்ன கேஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இதில் 2 வகையான கேஜ் இருக்குது. ஒன்று ஸ்னாப் கேஜ், ரெண்டாவது ப்ளக் கேஜ். இந்த ஸ்னாப் கேஜுங்கிறது நம்ம ஓடி டர்ன் பண்ண பிறகு செக் பண்ணி பார்க்கக்கூடியது. ரெண்டாவது இது ப்ளக் கேஜ். இது நம்ம ட்ரில் செய்யிட்டு அப்புறம் போர் பண்ணிவிட்டு அப்புறம் போர் த்ரூவாக இருக்காங்கிறது பார்க்கக்கூடியது போர் கேஜி. அடுத்த படத்தில் பார்ப்போம். இது ஸ்னாப் கேஜி டைப் ஆப்பில் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு என்ன ஜாப் க்ளோஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸ்னாப் கேஜ் இருந்தாலும் சரி, எந்த கேஜாக இருந்தாலும் சரி. இது பார்த்திங்கன்னா பிளைன் ரிங் கேஜி. இதோட பேர் பிளைன் ரிங் கேஜி. இது பார்த்திங்கன்னா த்ரெட்டு ரிங் கேஜி. நம்ம இன்டர்னல் த்ரெட்டு போட்டுட்டு செக் பண்ணக்கூடியது. இது ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு கேஜ் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரையும் கேஜ் இருக்குது. எல்லாமே போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இது பிளைன் ரிங் கேஜி. இதுவும் மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வரையும் வச்சுருப்பாங்க. கேஜி பிளைன் ரிங் கேஜி. நம்ம இந்த ஜாபோட சைஸ் எல்லாமே கேஜிக்காண்டி தான் பார்க்க போகிறோம். கேஜியோட அக்யூரசி 00 கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேமேஜ் ஆகி கேஜி ரொம்ப டேமேஜ் ஆகி பழுதடைஞ்சு போச்சுன்னா பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா ஜாப் ரிஜெக்ஷன் ஆகிரும். கெட்ட பேர் உங்களுக்கு தான். இது போல் ஒவ்வொரு கேஜி நிறையா கேஜி வகையாக பிரிச்சிருக்கோம். நிறைய கேஜ் இருக்குது. அடுத்து என்பிடி த்ரெட்டு கேஜி. இதில் பார்த்தீங்கன்னா என்பிடி த்ரெட்டு கேஜி இது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். டேப்பர் த்ரெட்டு கேஜி. இது இன்டர்னல் டேப்பர் த்ரெட்டு கேஜி. இங்கே L1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, L1 ஸ்டெப் லிமிட். இதில் மொத்தம் 3 ஸ்டெப்பு இருக்கும். அந்த 3 ஸ்டெப்பில் L1 வரைக்கும் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உள்ளது L1, அடுத்து L2, அடுத்து L3. இது போல் ஸ்டெப்பு உள்ள கேஜி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு இருக்குன்னு. L1, L3, L6 மொத்தம் 6 ஸ்டெப்பு இருக்குது. மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் L3 வரையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுவும் அப்படி தான்.
NPT த்ரெட் கேஜ் அவுட் சைடு L1 L2 L6 வரையும் இருக்குது ஸ்டெப்பு. இந்த மாதிரி நம்ம NPT த்ரெட் கேஜ் யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் எதுக்குன்னா பைப் த்ரெட், டேப்பர் த்ரெட்டு, உங்களுக்கு டேப்பர் த்ரெட்டில் வரக்கூடியது. நீங்கள் த்ரெட்டு வெட்டும் போதே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் டேப்பராக வெட்டுவீங்க. டிகிரி கோணத்தில் அடிக்கக்கூடியது இந்த டேப்பர் த்ரெட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம வீடுங்கள்லேயே பைப்பு தான் மோஸ்ட்லி, வால்வு, கேஸ் அண்ட் ஆயில் ஃபீல்டுக்கு எல்லாமே டேப்பர் த்ரெட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணோம்னா லீக்கேஜ் ஆகும். இந்தமாரி டேப்பராக யூஸ் பண்ணும்போது ஃபுல் டைட் வைக்கும் போது டேப்பர்லேருந்து வெளியே வராது. அதுதான் அந்த டேப்பர் த்ரெட்டு. இதுமாதிரி நம்ம இன்றைக்கி கேஜை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் இது போல் தகவல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.